இந்த நாளிலே ஜெபித்து தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நல்ல தேவனே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் இந்த ஓய்வு நாளிலும் உடைய சமூகத்தில் வரவும், தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஆராதிக்கவும் பாடவும் துதிக்கவும் கொடுத்த ஸ்லாக்கியதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு விளக்கி தரும்படி ஜெபிக்கிறோம். ஆவியான தேவன், என்ன நோக்கங்களோடு வேதங்களில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறதோ அந்த நோக்கங்களை அறிந்து கொண்டு அதுக்கு இணங்கி கீழ்ப்படுகிற கிருபை எங்களை தருவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தரட்டும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் மூலம் வேண்டி நிற்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மீண்டும் ஒருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் இந்த நாளில் நம்ம எடுத்துக்கூட தலைப்பு நம்ம வாசித்த அதிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். இரட்டிப்பான ஒரு அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் என்பதே ஒரு தேவன் ஒரு மனிதனுக்காய் கொடுக்குற ஒரு அனுகிரகம் இல்லை. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் அதிலுமே இரட்டிப்பு என்று சொல்லும் போது அதனுடைய மகிமை மேன்மை எல்லாம் நம்மளால் வார்த்தையினால் யூகிக்க முடியாது. அதை அனுபவிக்கிற ஜனங்களுக்கு அது உண்மையிலே அதோடைய மகிமை புரியும்ல. இப்போ சின்ன பசங்களுக்கு ஒரு சாக்லேட் வேணுமா 2 சாக்லேட் வேணும்னா சொல்லுவாங்க, நிச்சயமாக 2 சாக்லேட் தான் வேணும்னுவாங்கல்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ஸ்கூல் படிக்கிற காலங்களில் இந்த கடைகள்லாம் நம்ம கிறிஸ்மஸ் இந்த தீபாவளி டைம்லலாம் துணி எடுக்கும்போது வந்தீங்கன்னா சில கடைகள்லாம் பிராண்டட் கடைகள்லாம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஒரு துணி 3000 ரூபான்னு வச்சுருப்பாங்க, ஒரு சட்டை எடுத்திங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபான்னு இருக்கும்ல. ஆனால் சில கடைகள்லாம் போனீங்கன்னா எல்லாமே வச்சுருப்பாங்க. 2 சட்டை வாங்கினா 2 சட்டை ஃப்ரீ இல்லை, ஒரு சட்டை வாங்கினா 3 சட்டை ஃப்ரீன்னு போட்டிருப்பான். நம்மால் பார்ப்பான், 2000 ரூபாய்க்கு ஒரு சட்டை வேணுமா, 2000 ரூபாய்க்கு 4 சட்டை வேணுமா இல்லை. ஆப்வியஸ்லி எங்கே போவாங்க, 1 வாங்கினா 2 கொடுக்குறேன்றாவது அவன்கிட்ட தான் போவாங்க. அவன் இருக்கிற பழைய ஸ்டாக்கு எல்லாத்தையும் கழிச்சு விடுறதுக்கு ஏதாவது ஒரு குவாலிட்டி லோவாக கொடுப்பான். பார்க்க போகணுன்னா நம்ம அந்த சட்டையை வாங்கி 2 நாள் போட்டிருப்போம், அதுக்கப்புறம் அது தூரம் தான் போடுவோம் இல்லை. அதுவே 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து அந்த ஒரு சட்டை வாங்கினாலும் அது கொஞ்ச நாளைக்கு வரும் இல்லை. நம்முடைய இந்த கலாச்சாரம் எப்படின்னா, இந்த வியாபார ரீதியான கலாச்சாரத்தில் இந்த ரெட்டிப்பு இந்த அதிகம் கொடுக்கும் போது அதில் என்ன கிடையாது தெரியுமா, தரம் கிடையாது. அதில் என்ன கிடையாதுன்னா, நம்ம எதிர்பார்க்கிற விதமான அதில் நன்மைகள் வாய்ப்பதில்லை. ஆனால் அப்படி இல்லை, ஆண்டவர் கொடுக்குற ரெட்டிப்பான நன்மை என்பது அது முதல்ல அவர் கொடுக்கறது எல்லாமே நன்மை தான். அது எல்லாமே நமக்கு அபிஷேகம், எல்லாமே ஆசீர்வாதம் தான். அது ரெட்டிப்பாய் கொடுக்கும்போது அதோடைய குவாலிட்டி வேறு, அதோடைய தன்மையே வித்தியாசப்படுகிற ஒரு விதமாய் காணப்படுகிறது. இந்த நாளிலே இந்த வாஞ்சை நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. வாஞ்சை கொடுப்பது மாத்திரமல்ல, யாருக்கு அதை ஆண்டவர் கொடுப்பார் அந்த நோக்கத்தில் தான் இந்த நாளிலே இந்த செய்தியை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். வாசித்த இந்த அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நேராக கவனங்களை வைத்து அதை மீண்டும் வாசிப்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம், அந்த அபிஷேகத்தின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். பிரியமானவர்களை, யார் இந்த எலிசா இல்லை, யார் இந்த எலியா? இந்த எலிசா என்பவர்கள் தீர்க்கதரிசிகள் என்பது தெரியும். ஆனால் எதற்கு இப்படியான ஒரு வாஞ்சை இந்த மனிதனுக்குள்ளே வருகிறது? அதன் வாஞ்சை என்று சொல்வதா, இல்லை என்றால் அவனுக்குள்ளே ஒரு பேராசை என்று சொல்வதா? இல்லை, 1 கொடுத்தாதே உனக்கு 10 அப்படின்னு சொல்கிற மாதிரி சில ஜனங்க இருப்பாங்கள்ல, 1 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்குற நிறைய கூட்டங்கள் இருக்குல்ல. திருப்தி அடையாத கூட்டங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சில நேரங்களில் அந்த ஒரு கோணத்திலே பார்த்து நான் ஒருவேளை எலிசாவுக்கு பெருமை ஜாஸ்தி ஆகிடுச்சோ, தன் எஜமானனை காட்டிலும் தன்னுடைய எஜமான எலியாவை காட்டிலும் நான் ஒரு பெரிய ஆளுன்னு காண்பிக்கணுன்ற ஒரு கர்வம் இருந்திருக்குமோ, இல்லைன்னா இவனுக்கு பெருமை வந்துருச்சோ அப்படின்ற நினைக்கிறதுக்கு ஒரு காரியம் தோணும். ஏன்னா உலக ரீதியாக பார்க்கும்போது அதிகமாக ஆசைப்படுறவன் என்ன செய்வான், பெருமைக்கு தான் காரியங்களை செய்வான்ல. ஆனால் எலிசாவுக்கு அது அவனுக்குள்ளாய் ஒரு பெருமை அப்படி ஒரு வேளை இருந்ததா கொடுங்க, அது கொடுக்கறது யார் என்றால் ஆண்டவர் தான் இல்லை. ஒருவேளை அவனுக்குள்ள அந்த பெருமை, தன்னை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கர்வம் இருந்திருக்க கூடும் என்றால் நிச்சயமாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மாட்டாது. அப்போ கர்த்தர் எலிசாவுக்குள் அந்த வாஞ்சையின் பின்னணியின் நோக்கம் என்னென்பதை உணர்ந்தது நிமித்தம்தான் அந்த வாஞ்சையை அவன் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாசலை உருவாக்குகிறான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வருகிற நமக்கு தேவ ஆவியானவரின் அபிஷேகம் வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கலாம். அந்த வாஞ்சைக்கு பின்னணியின் நோக்கம் என்ன என்பதை கர்த்தர் உற்று நோக்குகிறார்.
ஒருவேளை அவங்களுக்கு அது இருக்கே என்று எனக்கும் வேணுமே என்று கேட்கிறீர்களோ, இல்லை என்றால் இந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தின் வல்லமை எனக்குள் வரும்போது தேவனுக்கு நான் வல்லமையாக எழுந்து என்னால் செயல்பட முடியுமே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனப்படுமே என்ற நோக்கத்தோடு நாம் கேட்கிறோம் என்பதை யார் பார்க்கிறார் என்றால் கர்த்தர் உற்று நோக்கி பார்க்கிறார். இந்த நாளிலே நாம் தெளிவடைவோம். யாருக்கு இந்த இரட்டிப்பான அபிஷேகம் கிடைக்கப் போகிறது என்பதை, யாருக்காக கர்த்தர் வைத்திருக்கார் என்பதை இந்த நாளில் வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்வோம். இந்த ரெட்டிப்பு என்று சொல்லும்போது வேதத்தில் அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு சில குறிப்புகளை சொல்லி இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 21:17 பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நல்லா படிக்கும்போது, வெறுக்கப்பட்ட விடத்தில் பிறந்த ஒரு புத்திரனுக்கு என்ன செய்யணுமா, ரெட்டிப்பான அந்த பங்கை தர வேண்டும். என்ன அந்த சேஷ்ட புத்திரப்பாது பண்ணுவாங்கள்ல, மனிதனுக்கு அந்த இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்கள்ல, வெறுப்போடு ஒரு 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 மகளை திருமணம் செய்த மகளுக்கு வெறுப்போடு நீ திருமணம் செய்து அந்த மகளை விட்டுட்டு நீ போறீங்கன்னா அந்த பிள்ளைக்கு நீ என்ன செய்யணுமா, ரெட்டிப்பாய் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 1:5 பார்க்கும்போது எல்கனா என்ன செய்கிறான், மற்ற மனைவியை பார்க்கலும் அண்ணாளுக்கு என்ன செய்கிறான், ரெட்டிப்பான ஒரு காரியத்தை தருகிறான். இல்லை, அநேக ரெட்டிப்பான காரியங்களை சுருக்கமாக சொல்கிறேன். ஏசாயா 61:7 வாசிக்கும் போது நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் என்ன சொல்கிறார், இரண்டனையாக நம்மை என்ன செய்கிறான், கனப்படுத்துகிறாராம். இல்லை, யோபு 42:10 வாசிக்கும் போது யோபுவின் முன்னிலைமை பார்க்கலும் அவர் பின்னல்மை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார், ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை அங்கேயும் தருகிறார். இல்லை, இதெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தையை பார்த்தாலும் கூட வெளிப்படுத்தல் 18:6 வாசிக்கும் போது ரெட்டிப்பான நியாய தீர்ப்பாங்க. ஒரு நியாய தீர்ப்பே நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் அந்த வசனம் சொல்லுது, கடைசியை பாருங்க, அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்கள் அவளுக்கு பலனீங்கள், அவளுடைய கிரியலுக்கு தக்க அவளுக்கு என்ன செய்வாராம், ரெட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். இங்கிலீஷ் அழகாக போட்டிருக்குல்ல, அதில் fill to her double. இது எதுன்னா நியாய தீர்ப்பு. அந்த அவள் என்று சொல்லப்படுகிறது அந்த ஆவிக்குரிய விதமாக பாபிலோன் சொன்னாலும் தேவன் நியாய தீர்ப்புக்கு உட்படுகிற ஜனங்களை குறிக்கிறது. அநேக விதத்தில் ரெட்டிப்பை கொண்டு நம்ம பார்க்கும்போது, அப்போ யாக்கோபு கூட தன்னுடைய மாமனை விட்டு திரும்பி வரும்போது என்ன சொல்ல, ஆண்டவர் வெறுங்கையா நான் சென்றேன், 2 பரிவாரங்களோடு என்னை வர செய்தேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார்ல. அப்போ அந்த 2 என்பது ஒரு காரியத்தோடைய மகிமையை இன்னும் மேன்மைப்படுத்துகிறதாய் காண்பிக்கிறது. இல்லை, அது எந்த ரூபங்கள் இந்த 2 எடுத்தாலும் கூட சாதாரணமாக ஒன்று இருக்கிறதுக்கும் அது ரெட்டிப்பாக இருப்பதற்கும் என்ன செய்கிறது, அதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதே போல தான் எலிசாவுக்குள்ள ஏன் இந்த தாகம் வந்திருக்க கூடும் என்றால், எலியா வாழ்ந்த காலத்தில் எலியாவோடு இசைந்து ஒரு பணியாற்றி அவனுக்கு உத்தமமாய் கடந்து வந்த காலங்களில், அவன் கர்த்தரோடு இணைந்து வந்த காலத்தில் எலியாவுக்கு பார்த்தீங்கன்னா அநேக சோர்வுகள். இந்த காரியங்கள் நடக்கிற ஒரு பகுதி எங்கே என்றால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் காரியங்களை வைக்கும் போது மன ரீதியான ஒரு சோர்வுக்குள்ள, ஒரு ஸ்ட்ரெஸ் கூட சொல்ல முடியாத ஒரு மனுஷன் எப்படி போகிறான், டிப்ரெஷன். ஒரு தேவ ஊழியனுக்கு கூட மனசோர்வு வரும் என்பதை அந்த 19ஆம் அதிகாரம் படிக்கும்போது உங்களுக்கு புரிந்து கொள்ளும். 1 ராஜாக்களில் ஆரம்பத்தை பார்க்கும்போது தான் எலியா தன் ஜீவனை எடுத்து போடுங்க ஆண்டவரே என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த மனிதனின் மனம் சோர்வுக்குள் கடந்து செல்கிறது. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் அவனை ஆற்றி தேற்றி அவனை உற்சாகப்படுத்தி கடைசியில் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய போற, இனி எனக்குன்னு ஒரு பணியை செய்வதற்கு இன்னொரு ஆளை நீ தெரிந்து கொள்ள போகிறாய், அது வேற யாரும் இல்லை, எலிசா என்பதை சொல்லுகிறார். அப்போ அந்த எலிசா தெரிந்து கொள்ளப்படுகிற அந்த வேலை அந்த அதிகாரத்தில் கடைசியில் சொல்லப்படுகிறது. எலிசாவுக்கு நிச்சயமாக தெரியும் தன் எஜமானான எலியா எப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அந்த மனிதனே ஒரு சோர்வுக்குள் கடந்து செல்லக்கூடும் என்றால், அந்த மனிதனே தன்னை ஜீவனை எடுத்துக்கொள்ளும்படி தன் வாழ்க்கையை வெறுப்பதற்கு அப்படி போகிற ஒரு நிலையில் இருக்கக்கூடும் என்றால், இந்த மனிதன் இந்த உலகத்தை விட்டு எடுத்துப்படும் போது அந்த உலகத்தில் தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் நான் எவ்வளவு அதிகமாய் தேவ அபிஷேகத்தில் நான் நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்தவனாய் அந்த வாஞ்சியோடு, தலைவரே எலியாவே உம்முடைய வாழ்க்கையில கூட இவ்வொரு அபிஷேகம் வைத்தார், அது மேலான ஒரு அபிஷேகம், வானத்தின் அக்கினி இறக்கின அபிஷேகம், ஆனாலும் கூட உங்களால் சோர்வை விட்டு வெளியே வர முடியல. நான் உங்கள் பின்பாக இருக்கும் போது, இந்த உலகம் இன்னும் மோசமான சூழ்நிலையில் இருக்கும் போது, நான் என்னுடைய அபிஷேகத்தை இன்னும் ரெட்டிப்பாய் பெற்றாலே ஒழிய இந்த உலகத்தில் நான் வாழ முடியாது என்பதை உணர்ந்தவராய் எலிசா சொல்லுகிறார், எனக்கு அது ரெட்டிப்பாய் வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, உணர்வோடு நாம் தேவனிடத்திலே பரிசுத்த ஆவியின் வல்லமை அபிஷேகத்தையும் உணர்ந்து கேட்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார்.
இன்னைக்கு அநேகர் அந்த உணர்வை இல்லாதபடி எனக்கும் வர வேண்டும், எனக்கும் அபிஷேகம் வேண்டும், ஏதோ அவங்களுக்கு கொடுத்தீங்களே எனக்கும் கொடுங்கன்ற மாதிரி கேட்கும்போது தான் அதன் தாற்பயங்கள் புரியாதபடி ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்ளாத நிமித்தம் தான் இன்னைக்கு அநேகர் அபிஷேகத்தை பெறாமலே இருக்கிறோமே தவிர கர்த்தரின் கை ஒரு நாளும் குறுகி போகவே இல்லை. ஆமென். இந்த நாளிலே அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7 துவங்கி 11 வரை எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 12:7 வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை வேதம் ஒரு தெளிவோடு பேசுகிறது. பார்ப்போம். ஆவியினுடைய அனுகிரகம். அந்த அனுகிரகம் என்னென்னு எடுத்துக்கலாம்? அபிஷேகம் எடுத்துக்கலாம், ஆவியானவரின் அபிஷேகம், ஆவியானவரின் அந்த வல்லமைன்னு எடுத்துக்கலாம். ஆவியினுடைய அனுகிரகம், நல்லா படிப்போம், அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 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 ஆள் வந்து டாக்டர்னு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பான்னு வச்சுப்போமே. சர்டிஃபிகேட் வச்சு அந்த மனுஷன் வந்து என்ன செய்யலை, வைத்திய ஒரு காரியமே பார்க்கல வச்சுப்போமே, டாக்டருக்கான எந்த ஒரு வேலையும் செய்யலை வச்சுப்போமே, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போகல, அவர் எந்த பேஷண்ட்டையும் கவனிக்கலை, ஆனால் நான் டாக்டர் அப்படின்னு ஒரு பட்டம் வச்சுருந்தாரா என்ன ஆகும்? அந்த பட்டத்தினால ஒரு யூஸுமே கிடையாது இல்லை. அந்த மனிதன் படித்ததுனால ஒரு அர்த்தமே கிடையாது. ஆனால் அந்த மனிதன் அந்த பட்டத்தை கஷ்டப்பட்டு எத்தனையோ ஆண்டு காலங்கள் படித்து அவன் ஒரு தனி இடங்களில் போய் ஒரு மருத்துவமனை உருவாக்கி வருகிற பிணியாளிகளுக்கு வைத்தியம் செய்து அவர்கள் சுகம் பெறுகிறார். பார்த்தீங்களா? அப்போ அந்த மனிதன் படித்ததின் நோக்கமும் அவன் பெற்ற பட்டத்தின் அந்த நோக்கமும் என்ன செய்கிறது? அங்குதான் நிறைவேறுகிறது இல்லை. அவன் படித்த போதும் அல்ல, அந்த பட்டம் பெற்ற போதும் அல்ல, அதை உபயோகப்படுத்துகிறான். பார்த்தீங்களா? அப்போதான் அதோடைய நிறைவேற்றுதல் காணப்படுகிறது. அதே தான் வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தரின் அபிஷேகமும் வல்லமையும் பெற வாஞ்சியோடு இருக்கிறவர்கள் நீங்கள் எதற்காக இதை பெறுகிறீர்கள், எதற்காக நீங்கள் பிரயோஜனப்படுத்த போகிறீர்கள் என்பதை உணர்வோடு நீங்கள் அறிகிற பட்சத்தில் மாத்திரம்தான் உங்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். அப்படியே படிச்சுட்டு போவோம். வேறொருவனுக்கு ஆனால் 16ஆம் வசனம் வரை காரியம் சொல்லுது, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறான். அப்போ ஒரு சபைக்குள் வருகிற வேளையிலே அபிஷேகம் என்று சொல்லும் போது நல்லா ஆராதிக்கிற ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் எல்லாருமே நல்லா ஆராதிக்கிற மனிதனாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை. ஒரு நல்ல ஜெபத்தில் வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் ஒரு சபைக்குள் எல்லாருமே அந்த ஜெபத்தில் வழிநடத்தக்கூடிய அந்த அபிஷேகம் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. வேதத்தை ஒரு மனிதன் வியாக்கியாயம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம் பெற்றிருந்தால் சபையில் எல்லாருமே அப்படி இருக்கணும் அவசியம் கிடையாது. அவனுக்கு கர்த்தர் ஆவியின் வரங்களையும் அபிஷேகத்தின் அந்த வரங்களையும் ஏன் பகிர்ந்து கொடுக்கிறார் தெரியுமா? நாம் கூடி வருகிற பிள்ளை எனக்கும் பிரயோஜனமாக இருக்கிறோம், மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்பட வேண்டும் என்பதை ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் தமது சித்தத்தின்படி அதை பகிர்ந்து கொடுக்கிறார். ஆனால் கொடுக்கும் போது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறார், யார் அதை சரியா பிரயோஜனப்படுத்துவார் என்பதை அறிந்திருக்கிறார். நீங்க அநேக நேரங்களில் அநேக உபவாசங்களோடும் அநேக பிரயாசங்களும் கூட நம்ம சில நேரத்தில் எனக்கு ஆண்டவரே ஆவியின் அபிஷேகம் கொடுங்க, அந்நிய பாஷையின் அடையாளத்தை கொடுங்க, வரங்களை கொடுங்க, நம்ம சண்டை போட்டு வாங்கிடுவோம். அபிஷேகம் கொடுத்துருவார் ஆண்டவர், அந்நிய பாஷையின் அடையாளம் கூட வந்துடும். ஆனால் அதற்கப்புறம் அதை பேசி நிறைய பேர் பார்த்துருக்க முடியாது இல்லை, அதை பிரயோஜனப்படுத்த முடியாது. நம்முடைய சுய பக்தி விருத்திக்காக கூட அந்த அடையாளமான அந்நிய பாஷையை கூட நம்ம அநேக நேரத்தில் என்ன செய்வதில்லை, பிரயோஜனப்படுத்துவதில்லை. அப்போ கொடுக்கப்பட்டதையே நாம் சரியாக பிரயோஜனப்படுத்தாத பட்சத்தில் எப்படி நாம் மேலான அபிஷேகத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்கு தவறுதலான அந்த புரிந்து கொள்வதற்குள்ளே அநேக விசுவாசி இருக்கிறாங்க. எனக்கு இந்த அடையாளம் கிடைத்தால் ஒரு அங்கீகாரம் கிடைப்பதை போல் நினைத்துக் கொள்ள. இல்லை, அபிஷேகம் என்பது ஒரு அங்கீகாரத்துக்காக அல்ல, கர்த்தர் உங்களை பிரயோஜனப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு வரம். அது உங்களை முதலாவது உங்களுக்குள்ளே அது பிரயோஜனப்படும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். இல்லை, அது ஒரு அங்கீகாரமே கிடையாதுங்க. நீங்கள் நிறைய நேரத்தில் எஸ்பெஷலி
ஆவியானவரின் வழி நடத்தப்படுகிற சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு போட்டி. யாருக்கு அதிக வரம், யாருக்கு நல்ல வரம் அப்படின்ற மாதிரி அதற்காக கொடுக்கப்படவில்லை. அது உங்களுடைய பிரயோஜனத்திற்காகவும் மற்றவருடைய சபையின் பக்தி விருதியாக கொடுக்கப்படுகிற தவிர அதனால் ஒரு அங்கீகாரமும் இல்லை. சரி, இந்த நேரத்துக்கு இந்த கடந்து வருவோம். எலிசா இதை வாஞ்சியோடு எதிர்பார்க்கிறான். அவனுக்குள் சரியான ஒரு நோக்கம் காணப்படுகிறது, அவனுக்குள் ஒரு சரியான தேவை காணப்படுகிறது. இந்த ஜனங்களுக்கு வழி நடத்துவதற்கு எலியாவுக்குள் இருந்த ஆவி அது அவனுக்குள்ளே ஒரு விதமான ஒரு சோர்வை கொடுக்கும் போது அதை காட்டில் ஒரு மேலான ஆவியானவரின் பலன் இருந்தால் மாத்திரம்தான் இந்த இருண்ட உலகத்துக்குள் இந்த ஜனங்களை வழிநடத்துகிற தீர்க்கதரிசன வேலையை நான் செய்ய முடியும். அதற்கு எனக்கு இந்த வாஞ்சையோடு கர்த்தர் எனக்கு இந்த இரட்டிப்பான அபிஷேகத்தை தர வேண்டும் என்பதற்காக தான் எலிசா என்ன செய்கிறார்? எலியாவிடத்தில் அதை கேட்கிறதை இந்த வசனத்து மூலமே நான் அறிந்து கொள்கிறோம். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். சரி, முதல் ஒரு காரியம், இந்த அபிஷேகம் பெறுவது என்பது எளிதா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறதுல நம்ம யாருக்கு கொடுக்கப்படுகிறது பார்த்தோம். இது பெறுகிறது எளிதான்னு சொல்லி அதையே எளியாவே அழகாக பதில் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2:10 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டான். இங்கிலீஷ் அழகாக போட்டிருக்கு, யூ ஹவ் ஆஸ்க்ட் அ ஹார்ட் திங். அப்போ எலியாக்கு நல்ல ஒரு உணர்வு தெரியுது ஒரு காரியம். இவன் வாஞ்சியோடு கேட்குறான். இனி யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் பெரியமானவர்களே, அபிஷேகம் என்பது இந்த காலத்திலேயாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஓகேங்களா? ஆனால் எலிசா வாழ்ந்த நாட்களில் அது ஒரு வித்தியாசமான ஒரு தெரிந்து கொள்ளுதல். அந்த ஜனங்களை வழிநடத்த ஒரு தீர்க்கதரிசி தான் உண்டுங்க. சிலர் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் என்று சொல்லப்படுவார்கள். அவர்களுக்கு வித்தியாசமான வேலைப்பாடுகள் இருக்கலாம். ஆனால் தலைமையாக இருந்து ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு பிரதான தீர்க்கதரிசி ஒருத்தர் தான் இருக்க முடியும். அது ஒரு தெரிந்து கொள்ளுதலே அவர் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட நாட்களில் அதுதான் எலியா சொல்ல வருகிறார். தேவன் யாரை அபிஷேகம் பண்ண தெரிந்து கொள்கிறதே ஒரு பெரிய விஷயம். நீ அந்த பெரிய விஷயத்தில் இன்னும் பெருசாக அவன் கேட்கிற, அதில் ரெட்டிப்பாய் வேணும் என்று கேட்கிறார். ஆண்டவர் தாங்க எலியாவுக்கே வழிகாட்டி நீ எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்தில் அடுத்து நிறுத்த வேண்டும் என்று 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. அவன் தீர்க்கதரிசியை தெரிந்தாயிற்று. அவன் சொல்றான், இந்த தெரிந்து கொள்ளுதலே அதிகமான ஒரு தீர்க்கதரிசனை தெரிந்து கொள்ள அதுவே உனக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் அதை காட்டில நீ மேலாய் ஒன்று கேட்கிற பத்தியா, அது அரிது ஆனால் முடியாது என்பது கிடையாது என்பதை எலியா சொல்லுகிறார். வசனத்தை வாசிப்போம். அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் இனி நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் உனக்கு கிடையாது என்றான். அப்போ ஒரு தெரியவே நம்ம புரிஞ்சு கொள்ளுவோம். இந்த அபிஷேகம் என்பது ஒரு அரிதான காரியம். அதை பெறுகிறது கூட அரிதான். ஆனால் பெற்ற பின்பு அதை நம்ம அவ்வளவு லேசாக எடுத்து விடக்கூடாது. அதை சரியாய் நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய சீடர்கள் மத்தியில் வாழ்ந்த நாட்களில் ஒரு காரியத்தை சொல்லுவார். நான் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவது உங்களுக்கு நல்லது, ஏனென்றால் தேற்றரவான பரிசுத்தா பொழுது உங்களுக்கு வருவார், அவர் சகல சத்தியத்திற்கு உங்களை நடத்துவார் என்றார். இங்கே எலியா கிட்டத்தட்ட அதே நோக்கத்தில் தான் சொல்றாரு. நீ அரிதான காரியத்தை கேட்கிற, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேலை நீ என்னை காண்பாய் என்றால் உனக்கு என்ன செய்யாது, கிடைக்கும் என்பதை சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கூட நம்மளை பார்த்து சொல்லுகிறது ஒரு வசனத்தை சொல்லுகிறார். யோவானின் சுவிசேஷக புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். 12 14 வரை. யோவான் 14:12. அது அருமையான ஒரு வசனம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் எலியா என்ன சொல்றாரோ அதே கிட்டத்தட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன், அப்புறம் பாருங்க அதில் என்ன மாதிரி முடியுது பார்த்தீங்களா, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அந்த நாளில் எலிசாவுக்கு அது அரிதென்று சொல்லி எலியா சொல்றார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு அது இயேசுவானவர் சுலபமாக மாற்றிவிட்டார். அது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். என்ன தெரியுமா சொல்றார்? என்னை விசுவாசிக்கிறவனுக்கு இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதான ஒரு அபிஷேகத்தின் வல்லமை நான் அவர்கள் ஊற்றுவேன். அதேதாங்க சீஷர்கள் செய்தார்கள் இல்லை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய பிரசங்க நாட்களை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்குள்ள வைத்தாருங்க. ஆனால் சீடர் என்ன தெரியுமா செய்தாங்க?
உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அதுதான் வல்லமை. அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே இந்த அனுகிரகத்தை நாம் எளிதாக அடையக்கூடியதான ஒரு வாசலை உருவாக்கிக்கிறார். ஆனால் அதை சரியாக பிரயோஜனப்படுத்தாத ஒரு தவறு யார்கிட்ட தெரியுமா இருக்கு? என்கிட்ட உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன் தெரியுமா? அதனுடைய வல்லமை தேவை என்று அறிந்திருக்கிறேன்னா அது பெருகிற வேளையிலே அதை எப்படி நான் பிரயோஜனப்படுத்த முடியும், எப்படி நான் பிறகு பிரயோஜனப்படுத்துவேன் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருப்பது நிமித்தம் தான் அது நமக்கு சரியாய் கிடையாத ஒரு நிலையை காணப்படுகிறது. சரி, இந்த கடினமான பாதையை எப்படி எலிசா கடந்து சென்றார்? 4 காரியங்கள் இந்த வேதவசனம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. முதல்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 ராஜாக்கள் 2 முதல் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலிசாவோடு கூட கில்கால் இருந்து புறப்பட்டு போனான். இந்த வார்த்தை கொஞ்சம் நீங்கள் ஆழமாய் காண வேண்டும். ஆண்டவர் எலியாவை எடுக்க போறான்னு உறுதியாயிடுச்சு இல்லை? அது எலியா வீட்டில் இருக்க போது எடுத்துருக்கலாம்ல? இந்த கேள்வி நமக்கு வேணும் இல்லை? எலியா அவன் இருக்கிற இடத்துல ஏற்கனவே ஆள் தெரிஞ்செடுத்தாச்சு. எங்கே தெரிஞ்செடுச்சது? 1 ராஜாக்கள் 19 எலிசா தான் அடுத்த தீர்க்கதரிசி என்பதை தெரிந்தெடுத்துட்டாங்க. அப்புறம் எதற்கு இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும்? இருக்கிற இடங்கள்ல ஆண்டவர் எலியா இன்னைக்கு நீ எடுக்கப்படுறன்னு சொன்ன வீட்டிலே அழகா அன்றைக்கி ஒரு பிரியாணி சாப்பிட்டு உட்காந்துருக்கலாம், அழகாக ஆண்டவர் கூட்டு போயிருப்பார் இல்லை? எலிசாவுக்கும் வேலை கிடையாது, வீட்டிலே இருந்திருப்பார். அப்பா போயிட்டீங்களாப்பா அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இங்கே அப்படி நடக்கலை. என்ன நடக்குது பாருங்க. முதலில் கில்கால் அவங்க இருக்கிற இருப்பிடத்திலிருந்து புறப்படுகிறார்கள். இந்த கில்காலுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. இந்த அதிகாரம் முழுசு நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 4 ஸ்தலங்களை இவர்கள் கடந்து வரும்போது தான் அதன் பின்னணியில் தான் இந்த ரெட்டிப்பான அபிஷேகம் எலிசாவுக்கு கிடைக்கிறது. அந்த 4 பின்னணியிலும் ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதல் ஸ்தலம், அவர்கள் புறப்படுகிற ஸ்தலம் என்னென்றால் கில்கால். கில்காலுடைய அர்த்தம் என்ன? அது ஒரு வசனத்தோடு வாசிக்க விரும்புகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோசுவா 5:9. எல்லாரும் சேர்ந்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புறப்பட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்த நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. கில்கால் என்பது நிந்தை புரட்டி போடுகிற ஒரு ஸ்தலம். அப்போ நில்கால் என்னும் போது நிந்தை புரட்டி போடுகிற ஸ்தலம் என்றால் இந்த அபிஷேகத்தை நாடி வருகிற வேளையிலே நிந்தை உங்களை நெருங்குவது நிச்சயம், அவமானங்கள் உங்களை நெருங்குவது நிச்சயம், காரியங்கள் உங்களுக்கு சோர்வாய் வருகிறது நிச்சயம். ஆனால் அந்த அபிஷேகத்தை நீங்கள் உண்மையான வாஞ்சோடு நீங்கள் பெறுவீர்கள் என்றால் அந்த நிந்தையை போக்குகிற, அந்த நிந்தையை புரட்டுகிற வல்லமை கர்த்தர் உங்களுக்கே கொடுக்கிறார். அதனால தாங்க நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தேவ மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையின் பாதையில் அநேக நிந்தையான காரியங்கள், எதற்கு அவன் சொந்த வாழ்க்கை இல்லை, கிறிஸ்துவை நீங்கள் பறைசாட்டுக நீங்கள் கடந்து செல்லும் போது நிந்தனைகளும் அவமானங்களும் விதமான இலச்சைகளும் உங்களை தேடி வரும். ஆனால் நீங்கள் சாதாரண மனிதனாக இருந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் அதில் மூழ்கி போய் விடுவீர்கள், சோர்வடைந்தீர்கள். இதை என்னை தாக்குகிறார்கள், இவர்கள் என்னை மனமடைய செய்வேண்டு. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகத்தை உணர்வோடு பெற்றுக்கொள்ளும் போது இது என்னை தாக்குவதில்லை, எனக்குள்ள இருக்கிற தேவனை தாக்குகிறது. அந்த அபிஷேகம் உங்களை மேல் நோக்கி செல்லும். நீங்கள் அந்த நிந்தையை புரட்டி போடுகிற ஒரு வல்லமை பெறுவீர்கள். அதுதாங்க முதல் ஸ்தலம். ஒவ்வொரு விசுவாசிக்குமே இந்த அடித்தளம் தேவை. ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் அவமானங்கள் நிந்தனைகள் காத்து கொண்டிருக்கு. ஏன்னா உலகம் நம்மை பகைக்கிறது, நம்மை அல்ல, நமக்குள் இருக்கிற தேவனை. அதை மனித ரீதியாய் அது ஒரு சுயமாய் நான் பார்க்கும்போது என்ன பேசிட்டாங்க, என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு என்ன நமக்குள் வரும்போது தான் தெரியுமா, ஆண்டவர் என்ன வாழ்க்கை இது, ஏற்றுக்கொண்ட பின்பு விசுவாச பின்பு என்ன சோதனை ஆண்டவர் என்று மனம் உடைந்து நாம் நம்முடைய சோர்வுக்குள் போகிறோம். கர்த்தர் அழைத்த அழைப்பில் நாம் என்ன செய்கிறோம், பின்மாற்றம் அடைகிறோம். முதல் சோதனையாக எலிசாக்கு அதாங்க வருகிறது. நீ இந்த இடத்தை விட்டு வருவதற்கு நீ ஆயத்தமா என்று கேட்பதை போல எலிசாவை நிந்தனையை நீ சுமப்பதற்கு ஆயத்தமா, நிந்தனையை நீ சந்திப்பதுக்கு ஆயத்தமா? நீ ஆயத்தம் என்றால் இந்த அபிஷேகம் உனக்கு உதவி செய்யும். இந்த அபிஷேகம் அதை புரட்டி போடும் என்பதை எலியா எலிசாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 69 7 முதலே வாசிப்போம், அப்புறம் 20 வாசிக்கலாம். 7 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், இலச்சை என் முகத்தை மூடிற்று. சங்கீதக்காரன் பாருங்க, தாவீது ராஜரீக அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன். அவன் சொல்றான், ஒரு மனிதனாய் இதை சந்தித்திருப்பேன் என்றால் இதை என்னால் சகிக்க முடியாது, இதை தாங்க முடியாது. இன்னைக்கு அநேக நேரங்களில் தனித்துவமாய் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வேளையில் தனித்துவமாய் வருகிற எதிர்ப்புகளையும் தனித்துவமாய் வருகிற பிரச்சனைகளையும் பார்க்கும்போது இது எனக்கு வருகிற பிரச்சனை, இது எனக்கு எதிராக வருகிற போராட்டம் நினைக்கிறமே தவிர, அவன் பாருங்க தாவீது அப்படி நினைக்கல. நான் ராஜாவா இருக்கிறதுனால பிரச்சனை வரல, கர்த்தரே ராஜரீக அபிஷேகம் எனக்குள் இருப்பதனாலே எனக்கு எதிராக இந்த சோதனை வருகிறது, அது நிமித்தம் நான் இதை சகிக்கிறேன்னு சொல்லுகிறான். உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், இலச்சையேன் என் முகத்தை மூடிற்று. அந்த பேலன்ஸ் சாதாரணமாக வராதுங்க. உண்மையான தேவனுடைய அபிஷேகத்தின் உணர்வு இருக்கும் போதுதான் அதை சகிக்கிற ஒரு பலனும் கிடைப்பார், அதை தாங்குகிற ஒரு பலனையும் கர்த்தர் தருகிறார். 20ஆம் வசனத்துக்கு நிறைய கவனம் எழுப்போம். 20ஆம் வசனம். இல்லைன்னா என்ன ஆயிடுது தெரியுமா? நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிப்பு உண்டோம் என்று காத்திருந்த ஒருவனில்லை, தேற்றுள்ள காத்திருந்த ஒருவனையும் காணேன். அந்த அபிஷேகம் நமக்குள் இல்லாமல் போனால் இப்படி தாங்க நம்முடைய மனம் உடைந்து போகும். எலியா பாருங்க, அப்படியான ஒரு சோர்வுகள் கடந்து போகும்போது கர்த்தர் அப்போ தேற்றுகிறதற்கு ஒரு புது பலனை ஊற்றுகிறார். அதை கண்ணால் பாராத விட்டால் கூட இந்த எலியாவுக்குள்ள இந்த சோர்வை நிச்சயமாக எலிசா அறிந்திருக்க கூடும். அது நிமித்தம் தான் ஆண்டவரே என் எஜமானாலேயே அதை சகிக்கக்கூடாத ஒரு நிலை இருந்த போது அப்போ அவருக்குள் இருக்கிற அந்த பலனை காட்டின அதிகமான பலனுக்கு அவசியம். ஆண்டவரே, இந்த நிந்தனை இது எல்லாம் நான் தாங்கி மேற்கொள்ள வேண்டுமா? எனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் வேண்டும். அந்த வாஞ்சையை காண்பதை போலதான் எலியா என்ன செய்கிற தெரியுமா? கில்கால் இருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஸோ முதல் ஸ்தலம் கில்கால். கில்கால் என்றால் நிந்தை புறப்படப்படுகிற ஸ்தலம். அதை கடந்து வருவதற்கு எலியா ஒத்துழைக்கிறார். ஒரு வாசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 பேதுருவின் புஸ்தகம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 14 வரை வாசிப்போம். 1 பேதுரு 4, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த வார்த்தையின் ஆழங்கள் விளங்கும் போது தான் உண்மையான அந்த வாஞ்சை நமக்கு வரும். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி இருக்கிற அக்கினியை குறித்து கிறிஸ்துவின் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால் நிந்திக்கப்பட்டால், அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் தரித்திருக்கிற வேளையில் என்ன நிச்சயம்? நிந்தனை நிச்சயங்க. சில நேரத்தில் நம்ம சொந்த குடும்பங்களுக்குள்ளாமல் நிந்திக்கப்படுகிறோம். எப்படி நிந்திக்கப்படுகிறோம்? நீங்களாம் சபைக்கு போய் என்ன யூஸ் இருக்குது? நீங்களாம் இயேசுவை அறிந்தஎன்ன உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு? நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட என்ன பிரயோஜனம் உண்டு? சில நேரத்தில் அதுக்கு தகுதியானவர்களாக நம்ம காணப்படுகிறோம் இல்லை, நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக காணப்படுவதில்லை குடும்பங்களில். ஆனாலும் உண்மையாக சில பேர் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ வேண்டும் என்று இருக்கிறவர்கள் மத்தியில் கூட இது காணப்படுகிறது. அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம். நாம ஒரு தப்பு பண்ணிட்டு நிந்திக்கப்படுறதுனா வேற, அதுக்கப்புறம் சொல்லிட்டு நான் கிறிஸ்டியன் சொல்றது தவறு கிடையாது, அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் உண்மையாக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை கடைபிடித்து நாம் நிந்திக்கப்படுகும் போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்கள். அது எப்படி நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும்? அந்த ஆவியான அபிஷேகம் நமக்குள் வரும்போது தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா எல்லா மனிதனுடைய ஏச்சு பேச்சுக்கும் நம்ம சும்மா இடம் கொடுத்துட மாட்டோங்க. மாம்சத்தில் நாம் செயல்படுவோம் என்றால் உங்களையும் என்னையும் காட்டில் ஒரு மோசமான ஆள் இருக்கவே முடியாது. நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? கோபத்தில் என்னை பற்றி நீ பேசிட்டியா, நீ யாரு தெரியுமா அப்படின்றத நம்ம என்ன செய்வோம்? எதிர்மறையாக பேச ஆரம்பிச்சிடும். ஆனால் உண்மையான ஆண்டவரின் பலன் இருக்கும் போது தான் சகிக்கிற தன்மையை கர்த்தர் தருகிறார். ஏன் தெரியுமா? எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அது நான் பாக்கியமாய் கருதுகிறேன். ஏனென்றால் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க கர்த்தர் எனக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அதற்கு ஒரு பலனையும் கர்த்தர் அபிஷேகமாக எனக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் பாருங்க, தேவனுடைய ஆவியாகிய மகிமையான ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரின் வல்லமை இல்லாவிட்டால் நிச்சயமா உங்களால் பாக்கியமை எதிர்கொள்ளவே முடியாதுங்க.
இன்னைக்கு எவ்வளவு ஊழியர்கள், எவ்வளவு வித மிஷனரிமார்கள் கடினமான பாதைகளில் போய் கர்த்தருடைய சுவிசேஷம் சொல்லுகிறார்கள். அவர்கள் படாத பாடுகள் கிடையாது, அவமானங்கள் கிடையாது. ஆனால் கர்த்தரின் நாமத்துக்காக சகிக்க கூடும் என்றால் கர்த்தரின் ஆவியானவரின் அபிஷேகின் வல்லமை உணர்ந்தவர்களை செயல்படுவது நிமித்தம் மாத்திரம்தான் அவர்களால் நிற்கக்கூடும். இன்னைக்கு நாம விசுவாசத்தில் சொந்த குடும்பங்கள் நிற்பதற்கு இந்த அபிஷேகம் தேவைப்படுகிறது. அந்த அபிஷேகத்தின் தேவையை நீங்கள் உணர்ந்து கேட்கும் போது தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு நிறைவாய் தருகிறார். அதன் தேவையை நீங்கள் உணராமல் இருப்பது நிமித்தம் தான் அதை பறித்துதான் ஒரு விழிப்புணர்வும் கிடையாது, அதன் பற்றின வாஞ்சையும் நமக்கு கிடையாது. கில்காலை விட்டு வெளிவருவதற்கு எலிசா அவன் இடம் கொடுத்தான். அவர் கடந்து வராங்க. கடந்து வரும்போது நடக்கிற காரியம் என்ன? 2ஆம் வசனத்துக்கு நேராக கவனங்களை வைப்போம். முதல் காரியம் கில்கால், 2வது வசனத்துக்கு கவனங்களை வைப்போம். 2 ராஜாக்கள் 2:2. இந்த வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு நான் வாசிக்கும் போது ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். 2வது ஸ்தலம் பெத்தேல். ஆனால் அதுக்கு முன்னாடி எலியா ஒரு வார்னிங் கொடுக்குறார். சரிப்பா, நீ கில்கால் வரைக்கும் வந்துட்ட, நல்ல விஷயந்தான், நீ இதுக்கு மேலே வராத. ஏன்னா எலியாவுக்கு தான் தெரியும் அவன் பட்ட பாடு எவ்வளோப்பட்ட பாடுன்னு. எப்படிலாம் உயிருக்கு பயந்து ஓடினான், எப்படிலாம் கஷ்டப்பட்டான். அவன் நினைக்கிறான் இந்த மனுஷனும் இது மாதிரி பாடுபடக்கூடாதே என்பதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டுல, இந்த அளவுக்கு ஊழியம் செய்யறல, இது போதும், இந்த அளவுக்கு உனக்கு ஒரு வாஞ்சை வந்துச்சுல, இது போதும்ப்பா, இதுக்கு மேலே வந்துடாத. நீங்கள் சில நேரத்தில் பெரிய ஊழியர்கிட்டலாம் கேட்டிங்கன்னா அவங்க போகிற பாதையை பார்த்துட்டு சொல்லிடுவாங்க, நல்லாப்பா, இதுவே நல்லா பண்ணுங்க, இதே நல்லா பண்ணுங்கன்றவாங்க. நம்ம நினச்சிப்போம் இவங்களுக்கு பொறாமை இருக்குமோ, நம்ம நிறையா பண்ணிடுவோம்னு. அங்கே போனால் தான் அதோடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அவங்க நல்ல இடத்துல செய்வாங்க, சில நேரத்தில் இதே பண்ணணும். அப்போ எலியாவும் எலிசாவுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் தான் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, நீ இது வரைக்கும் வந்தது கூட போதும், கர்த்தர் ஏற்கனவே உனக்கு தீர்க்கதரிசியை தெரிஞ்செடுத்துட்டார், இதில் மாற்று கருத்து வராதுப்பா, நீ எதுவும் பயப்படாத, நீ இதுக்கு மேலே எதுவும் ஆஞ்சையோடு வந்துடாதான்னு சொல்லிட்டு இங்கே இரு. நானும் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, எலிசா, நான் உம்மை விட்டு உம்மை விடுகிறதில்லை. இவன் எலியாவை பின்பற்றல, எலியாவுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை வாஞ்சையோடு பின்பற்றுகிறான். சில நேரங்களில் கர்த்தரின் அபிஷேகத்தை நீங்கள் நாவலோடு வாஞ்சையோடு தேடும் போது நாம் எந்த மனிதரை வைத்து, ஓகே இந்த மனிதன் இப்படியாய் கர்த்தர் உபயோகப்படுத்துகிறாரே, இந்த மனிதனை போல நாமும் வளர வேண்டும் என்று சிலதை கேட்போம். அந்த மனிதரை சிலதை நம்ம தடை கொடுக்கலாங்க. நீலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல இடத்துல சொல்லுவாங்க சில நேரத்தில் இல்லை. ஆனாலும் அதையும் தாண்டி உறுதியாக எனக்கு வேணும் இல்லை, இந்த அபிஷேகம் எனக்குள் வரும்போது நான் வல்லமை தரிப்பேன், அந்த வல்லமை நிமித்தம் கர்த்தரை எழும்பேன்னு சொல்லும் போது அதையும் தாண்டி வருவோம். தொடர்ந்து எங்கே போகிறாங்க? பெத்தேலுக்கு போகிறாங்க. ஆனால் பெத்தேலுக்கு போனதுக்கு அப்புறம் நடக்கிற காரியம் பார்ப்போம். 3வது வசனத்தை வாசிப்போம். 3வது வசனம். ஒரு ஆள் சொன்னது பார்த்தாதீங்க, எத்தனை பேர் வராங்க பாருங்க. அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசி புத்திரர் எலிசா இன்றைக்கு கர்த்தர் உன் தலைமையாக இருக்கிற உன் எஜமானை விட்டு எடுத்துக்கொள்ளுவார், அதற்கு அவன், எனக்கு தெரியும், என்ன செய்யுங்க, முதல்ல ஒரு ஆள் அனுப்புவாங்க. அதுக்கு ஒரு கூட்டமே நீங்களாம் செய்யாதீங்க, நீங்களாம் போய் பாட்டு பாடாதீங்க, நீங்களாம் போய் பிரசங்கிக்காதீங்க, நீங்களாம் ஆண்டவர் ஊழியம் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு கூட்டமே வரும் இல்லை. அப்படின்னு பார்த்து சோர்வாயிட்டீங்க வச்சுப்போமே, அதோடு முடிஞ்சது உங்கள் வேலை இல்லை. நீங்கள் கில்காலோடய மாட்டிப்பீங்க, பெத்தேலில் பிரயோஜனப்படாதவங்க. அவன் அங்கே பாருங்கள், தடைகள் வருகிறது, சோர்வுகள் எப்படி தெரியுமா வருது? வார்த்தையினால் எலியாவை மனங்கடிக்க செய்யுது. ஒரு பக்கம் எலியாவே சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் கூட இருக்க தீர்க்கதரிசி புத்திரர் சொல்கிறாங்க. ஆனால் 2 பேரும் நினச்சிக்கிட்டாங்க எலிசாவுக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த ஆளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் எல்லாம் தெரிஞ்சுதான் என்ன செய்யுமா சொல்கிறாரு, என் எஜமானன் எடுப்படுகிற வேலை வருது காட்டி அந்த ரெட்டிப்பான அபிஷேகம் எனக்கு தேவை, அதை நான் வாஞ்சியோடு தொடர்றேன், இதுக்கு எந்த தடை வந்தாலும் நான் தடைகளை சந்திக்க நான் தயார் என்று சொல்லி அவனின் நோக்கத்தை சரியாய் கடைபிடித்து வருகிறான் எலிசா. நீங்களும் நானும் கூட நோக்கத்தை சரியாய் பிடிப்போம் என்றால் அது சக விசுவாசியாக இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்த பாஸ்டராகவே இருக்கலாம். நீ இதுக்கெல்லாம் செய்ய முடியாது, உங்களுக்கு இது வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் நோக்கம் சரியாக இருக்கும்போது கர்த்தரிடமாக நீங்கள் பிடித்துக் கொள்வீர். ஆண்டவர், இந்த அபிஷேகம் எனக்கு நிச்சயமாக வேணும், அது என் பாஸ்டரே சொன்னாலும் சரி, என் சக விசுவாசி சொன்னாலே நீங்கள் தர வரைக்கும் நம்ம விடுவதில்லை. அதை நீ பிடித்துக் கொள்வீங்க பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுத்து உங்களை உயர்த்துவார். அதுதான் எலிசா செய்கிறார். சரி, பெத்தேலுக்கு வரும்போது பெத்தேலை குறித்து ஒரு வார்த்தையை சொல்லுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:8 வாசிக்கலாம். 8:9. ஆதியாகமம் 12:8-9. பின்பு அவன்
எல்லாரும் சேர்ந்து வசனத்தை வாசிப்பான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து, அதை அழுத்தி வாசிக்கிறேன், அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காவும் ஆயி கிழக்காவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். 9ஆம் வசனம், அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி. அப்போ பெத்தேல் என்பது அது தேவன் தங்குகிற கூடாரம், தேவனின் வாசஸ்தலம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், அது அழகா சொல்லுவார் யாக்கோபு. ஆனால் பெத்தேல் என்பது தேவனுக்காக நீங்கள் சில காரியங்களை விட்டு வர வேண்டிய ஒரு இடம் பெத்தேல். தேவனுக்காக நீங்கள் பலியிடுகிற இடம் பெத்தேல். அப்படின்னா என்ன? நீங்கள் விடுகிற காரியத்தை கர்த்தருக்காக இழக்க நீங்கள் தயாராக வேண்டும். சில நேரங்களில் கர்த்தரின் அபிஷேகம் உங்களை நடத்த வேண்டும் என்றால் சில தியாகங்களை நீங்கள் செய்வதற்கு தயாராக வேண்டும். அது தியாகம் என்பது ஒரு பலியாய் மாற வேண்டும். அதை விடும் போது அதை நீங்கள் மீண்டும் பற்றிக்கொள்ளவே கூடாது. அதை விட்டுட்டு வந்தீங்கன்னா விட்டுட்டு வந்தது தான், திரும்பி போகவே கூடாது. ஆபிரகாம் தன்னுடைய ஜனங்களை, தன் கூடாரத்தை, தன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வருகிறார். யாக்கோபு கூட தன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறும்போது தான் ஆண்டவர் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார் இல்லை? அந்த இடங்களுக்கு அவன் பெத்தேல் என்று பெயர் கொடுக்கிறார் இல்லை? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 28:19. ஆதியாகமம் 28:19 வாசிப்போம். 18-19 வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:18-19. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து, சேர்ந்து வாசிக்கலாம். தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயர். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அவன் பெத்தேல் என்பது தேவன் உங்களை சந்திக்கிற இடம் மாத்திரம் அல்ல, தேவனுக்காக நீங்கள் விட்டு பலியிடுகிற ஒரு இடம். அதான் ஆபிரகாம் செய்தான், அது பின்னணியில் யாக்கோபு செய்து தான் கடந்து செல்வார். அப்போ தேவனுக்காக நீங்கள் இலக்க ஆயத்தமா? அதுதான் அடுத்த கேள்வியாக எலிசா என்ன செய்கிறார்? எலியாவுக்கு கொடுக்கிறார், நீ எல்லாவற்றையும் இலக்க ஆயத்தமா? ஆனால் எலிசா இழந்ததை போல ஒரு மனிதனை நான் வேதத்தில் வாசித்தது இல்லைங்க. 1 ராஜாக்களுக்கு உங்களுடைய கவனங்களை செலுத்துவோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதிக்கு நேராக வரும்போது எலிசா இழந்ததை குறித்து மிக அழகாக போடப்பட்டிருக்கிறோம். 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 20-21 1 ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின்பு உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்தை நினைத்துக்கொள் என்றான். இது கொஞ்சம் நீங்கள் ஆழமாக பார்க்கும்போது 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வசனத்தை தியானிச்சோம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒரு செல்வந்தன் இயேசுவிடத்தில் வருவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் ஆண்டவர் சொல்லுவார், நீ மோசையோட பிரமாணம்லாம் கடைபிடிப்பாயாக. அவன் எல்லாத்தையும் சிறு வயது முதல்ல கடைப்பிடிக்கிறேன்னுவான் இல்லை? அப்போ நீ எல்லாவற்றையும் விட்டு தரித்திரக்கூடு இல்லை? எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துருவானா அவன் மன கசந்து போயிடுவான் இல்லை? அப்புறம் இன்னொரு புறத்தில் இன்னொரு செல்வந்தன் வரும்போது இல்லை, நீ எனக்காக எல்லாவற்றையும் இழந்து வர்றது காயத்தை அவன் ரெடின்னுவான் இல்லை? அப்போது ஒவ்வொரு செகண்ட்லையும் பார்க்கும்போது இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இங்கே எலிசாவுக்கு ஒரு சின்ன கேள்வி வருது. நான் போய் வேணால் சொல்லிட்டு வரட்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அப்போ எலிசா சொல்கிறாரு, நீ இதெல்லாம் விட்டுட்டு வரணும்னா உனக்கு எனக்கு என்னப்பா, உன்னை போய் ஆண்டவர் தெரிஞ்சிருச்சிட்டாரு, நீ இப்படி போய் கேட்குறியன்னு சொல்லிட்டு அவருக்கு விஷனமாக போயிடுச்சு. ஆனால் பாருங்கள், எலிசா அந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு உணர்வுக்குள்ள வந்துட்டார். எனக்கு வந்திருக்கிற இந்த அழைப்பு ஒரு பிரதான அழைப்பு, இது ஒரு அரிதான ஒரு அபிஷேகத்தின் அழைப்பு, இதுக்கு நான் வேற எந்த சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்பதை உணர்ந்தவராய் அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் எதுவுமே செய்யலைங்க. அவர் ஏர் உழுதுட்டு இருந்த மனுஷன் அந்த மாட்டை அங்கேயே வெட்டுறார். ஏர் உழுதுருந்த மனுஷன் ஏர் உழுவதற்கு வைத்திருந்த அந்த கட்டையை எடுத்து அங்கேயே ஒரு பார்பிக்கு பண்ணுறாரு. அங்கேயே ஒரு பெரிய ஃபீஸ்ட் கொடுத்து, அம்மா அப்பாலாம் இங்கே வாங்க, சகோதர சகோதரிலாம் வாங்க, எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னா வீட்டுக்கு போங்க, நான் இவரோட போகிறேன். எப்படி பாருங்க, இழப்பது என்றால் அவ்வளோ எளிதான ஒரு காரியம் அல்ல. தன்னுடைய வாழ்வாதாரத்தை அவன் கொடுத்த அழைப்புக்கு இணங்கும்படியாக எந்த மாறுத்தரும் சொல்லாமல் அங்கே பாருங்க, ஒரு மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்தினா, ஏர் உழுது பார்த்துருக்கீங்களே? எத்தனை மாடுங்க ஏர் உழுவாங்க? 2. இந்த அதிகாரத்தை வீட்டில் வாசிங்க. 12 மாட்டில் ஒரு ஏரை உழுந்துருக்கிறார். அந்த 12வது மாடாக எலிசாவே இருப்பார். 11 மாடு, 12வது ஒரு ஆளாக இவரே அதுக்கு முட்டு கொடுத்து ஏர் உழுதுருப்பார். வசனம் எங்கே தெரியுமா இருக்குது? அதிலே பாருங்க, 19ஆம் வசனம். அப்போ அது எவ்வளோ பெரிய ஏர் உழுற கட்டையாக இருந்திருக்கும்.
அப்படியே அவன் புறப்படையில் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். இல்லை, அவர் 12 ரவுண்டு போயிருப்பார்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி வந்த ஆள் அதை யோசிச்சு பார்த்து கொண்டே, அவன் வாழ்வாதமே அதாங்க, அவன் ஒரு விவசாயி. அதை அவன் வெட்டி அங்கே சமைக்கிறான். அவன் என்ன தெரியுமா செய்கிறான்? நீங்கள் அழைத்த அழைப்புக்கு நான் பாத்திரவான் என்பதை அங்கே உறுதி செய்கிறான். ஏன்னு தெரியுமா? நான் இது இங்கே பாதி மாடை விட்டுட்டு அம்மா அப்பா கிட்ட யார்கிட்ட நான் கொடுத்துட்டு வந்தேன்னா என் மாடு மேலே தான் என் கவனம் போகும். மாடை சரியாக காத்தாங்களா, சரியாக ஏழு விழுந்தாங்களா, சரியாக நாற்று நட்டினாங்களா, இங்கே தான் என் கவனம் இருக்குமே தவிர என்னுடைய கவனம் அழைத்த அழைப்புக்கும் அபிஷேகத்துக்கும் வராது. அப்போ எதை நான் இழக்க வேண்டுமோ அதை இழப்பதற்கு நினைச்ச தயாராகிறேன் என்பதை அவனுடைய அழைப்பு வந்த போதே எலிசா சரியாக செய்து முடித்தார். ஆனால் மீண்டும் ஒரு விஷயம் எலியா அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீ பெத்தேலுக்கு வர வேண்டும் என்றால் கர்த்தருக்காய் நீ தகனங்களை செலுத்த ஆயத்தமா, கர்த்தருக்காய் இழக்க ஆயத்தமா. அது தகனங்கள் என்று சொல்லும் போது அதை நீ மீண்டும் பிடித்து கொள்ள முடியாது. அதை உன்னை விட்டு போனது தான். அப்படி செய்ய நீ ஆயத்தமாக இருக்கும் போது இந்த அபிஷேகம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும் என்றால் தகனிக்க வேண்டிய காரியங்களை தகனிக்க வேண்டும். அது கர்த்தருக்காக நீங்கள் விட்டு கொடுக்கிறீர்கள். அது பெத்தேலுக்கு அழைத்து செல்கிறது. தொடர்ந்து வசனங்களை வாசிப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16-18 வரை. கலாத்தியர் 5 16-18 வரை. பின்பு நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுகிறா நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ். அப்போ என்ன செய்ய நான் வசனம் சொல்லுது? ஆவியானவரின் அபிஷேகம் நிரப்ப வேண்டும் என்றால் மாம்சத்துக்கு இணங்குகிற கிரியைகளை நாம் தகனிக்க வேண்டும். மாம்சத்துக்கு இணங்குகிற கிரியைகளை நாம் விட்டு வரும்போது தான் கர்த்தரின் அபிஷேகம் கிடைக்கும். அதுக்கு தடை செய்வதற்கு அநேகர் வருவாங்க. இதெல்லாம் அப்படி தான்ப்பா, எல்லா மனுஷனும் செய்கிறது தானே, எல்லா மனுஷங்களும் இருக்கிற பலவீனம் தானே உனக்கு இருக்குது, நீ மட்டும் வித்தியாசமானு சொல்லி உங்களை கீழே தள்ளுவாங்க. ஆனாலும் நீங்கள் அபிஷேகத்துடைய மகிமை உணரும் போது என்ன செய்ய மாட்டீங்க? அல்ல தட்ட மாட்டீங்க. ஆண்டவருடைய அபிஷேக வல்லமைக்கு இதை இழக்க நான் தயார்னு சொல்லி நீங்கள் பெத்தேல் விட்டு கடந்து வருவீர்கள். முதல்ல கில்கால், அப்புறம் பெத்தேல் விட்டு கடந்து வருகிறார்கள். மூன்றாவது ஒரு காரியம், அதே 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வருவோம். பின்பு எலியா, 2 ராஜாக்கள் 2:4. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீங்கள் இரு. பாருங்க, 3வது முறை நீ திருப்பியும் என்ன சொல்கிற? எலிசா இதுக்கு மேலே வராதப்பா, நீங்கள் என்ன செஞ்சுட்ட? கில்காலை தாண்டிட்ட, பெத்தேலை தாண்டிட்ட, இது வரைக்கும் போதும், இது வரைக்கும் நீ இழந்ததெல்லாம் போதும், இனிமேல் நீ புதுசாக இழந்துடாதுன்னு சொல்லிட்டு விடல. ஆனால் எலியா என்ன சொல்கிறாரு? எலிசா என்ன சொல்கிறாருங்க? அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அப்படியே அவர்கள் எரியோவுக்கு வந்தார்கள். 5ஆம் வசனம் வாசிப்போம். அங்கே ஒரு 50 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ரகசியம் சொல்கிறேங்க. நீங்கள் கர்த்தரின் அபிஷேகத்தில் உயர எழும்ப 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 அதுக்கு தடை செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் எழும்பி கொண்டே இருக்கும். உங்களை தடை செய்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி உங்களை அது அபிஷேகத்தில் உங்களை நடக்க செய்யக்கூடாதபடி வருகிற சோர்வான வார்த்தைகளை பேசுகிற கூட்டம் எழுப்பி கொண்டே இருக்கும். நீங்கள் அதை பொருட்படுத்தாத அபிஷேகத்தின் வல்லமை உணர்ந்தினால் மாத்திரமாக உங்களுக்கு அந்த ரெட்டிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இல்லை, இந்த பாருங்க 5ஆம் வசனத்தில் அந்த ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இப்போ எரிகோக்கு வராங்க. 3வது இடத்துக்கு எரிகோவின் தீர்க்கதரிசி புத்திர எலிசாத்திற்கு இன்றைக்கு கர்த்தர் உன் தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், நீங்கள் என்ன செய்யுங்க, சும்மா இருங்கப்பா. ஒரே வார்த்தை தாங்க, போராடலாம் கேட்பீங்க, நீ எல்லாம் அதுக்கு லாக்கிப்பட மாட்ட, உங்களுக்கெல்லாம் வராது, அப்படி தான் சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் தேவனை நம்பி வரும்போது அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது. அதான் மாம்சத்துக்கு இடங்கூடாதபடி நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய பலனுக்காக நிற்கணும். எங்கெல்லாம் ஜெபிக்க தெரியல, உங்களுக்கு ஜெபிக்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தைரியத்தோடு ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை அபிஷேகித்து உங்கள் ஜெபத்திற்கு ஒரு வல்லமை கொடுப்பார். நீங்கள் கோர்வையாக வார்த்தையை போட்டு தான் ஜெபிக்கிற ஒரு மகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்கள் வார்த்தைக்கு இடம் கொடுக்கிற ஒரு அபிஷேகம் இருக்கும்போது ஒரு வார்த்தை நீங்கள் பண்ணாலும் கூட கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். அநேகர் இன்றைக்கி தவறுதல், உங்களுக்கெல்லாம் பாட தெரியாது, உங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, உங்களுக்கு பிரசங்கம் செய்ய தெரியாது, உங்களுக்கு ஒழுங்காக சபையின் ஒழுக்கத்தை செய்ய தெரியாதுன்னா அநேகரை கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை தான் அழைக்கிறார். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு மனிதனை உருவாக்கும் போது தான் இந்த மனிதனுக்குள் வல்லமையாய் செயல்படுகிற தேவ வல்லமைக்கு ஒரு மகிமை கிடைக்கும். ஒரு கனவீனமான பாத்திரத்தை கனத்திற்குரிய விதமாய் கர்த்தர் மாற்றுவது நிமித்தம் அவர் தேவனாய் இருக்கிறார், அவர் மகிமை அடைகிறார்.
ஒரு எல்லாம் தெரிந்த ஒரு மனிதன், எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் வந்து செய்தனால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. அதனால் நீங்கள் ஒரு நாளும் தேவனுடைய வல்லமை குறித்து நீங்கள் தப்பாக இடப்படாதீங்க. உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாக விலக வேண்டும் என்றால் அந்த அபிஷேகம் உங்களுக்கு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், எரிகோக்கு வராங்க, அங்கே சோர்வான வார்த்தைகள் பேசுகிறாங்க. ஆனாலும் கூட எலிசா அதையும் அல்ல தட்டுறாரு. நீங்கள் சும்மா இருங்கள், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், எனக்கு என்ன வேண்டும் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும், அதை நோக்கி நான் போகிறேன். எரிகோ என்றால் என்ன? எரிகோ என்றால் சத்துருவின் கோட்டை. எரிகோ என்றால் சத்துருவின் கோட்டை. நமக்கு நல்லாவே தெரியும், முதல் யுத்தம், ஒரு முதல் கோட்டை என்னவென்றால் எகிப்தை விட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த இடம்னா எரிகோ இல்லை. அப்போ எரிகோ என்பது சத்துருவின் கோட்டை. அப்போ கர்த்தரின் அபிஷேகம் உங்களுக்குள் வேண்டும் என்றால் சத்துருவின் கோட்டையை நிர்மூலமாக்குகிற ஒரு பலன் உங்களுக்கு வேண்டும். ஏன்னா சத்துருவின் வல்லமையை நீங்கள் நிர்மூலப்படுத்துகிற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் அதை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். எரிகோ என்பது ஒரு கோட்டை இருந்துங்க, ஆனால் சந்திக்க ஒரு பலன் வேணும்ல, அதை எதிர்நோக்கி நிற்க, அதை எதிர்க்க ஒரு பலன் வேணும்ல. அதுதான் வந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இல்லை. அந்த போன அந்த இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் தியானித்தோம், அந்த வேவு பார்த்தவங்களுக்குள்ள ஒரு சோர்வு, அந்த இடம் அரணிப்பான இடம், ராட்சச மனிதர்கள், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்களுக்கு என்ன வந்துருச்சு, ஆல்ரெடி தோத்துட்டாங்க. ஆனால் அங்கே போய் இதை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்ற ஒரு வல்லமையோடு நிற்க ஒரு பலன் வந்தது பார்த்தீங்களா, அப்போ தான் எரிகோ விழுந்தது. அப்போ அந்த அபிஷேகம் என்பது கர்த்தர் நம்ம அதை அபிஷேகிப்பது நோக்கம் என்னவென்றால், நம்ம வாழ்கிற உலக வாழ்க்கையிலே நம்ம சூழ வருகிற சத்ருவின் கிரியைகளையும் சத்ருவின் கோட்டைகளையும் தகர்க்க அந்த அபிஷேகம் நீ பிரயோஜனப்படுத்த வல்லமை ஆயத்தமாக இருக்கிறியா என்ற ஒரு கேள்வி வருகிறது. நான் அபிஷேகம் பெற்றுட்டேன்றது பெருசல்ல, அதை கொண்டு சத்ருவின் கோட்டைகளையும் கிரியைகளையும் நீ தகர்க்க ஆயத்தமா, அதுதான் இங்கே கேள்வி இல்லை. அப்போ சத்ருவின் கோட்டையை தகர்க்கிற ஒரு ஆயத்தத்தை எலிசாவுக்குள் எலியா காண்கிறார். அவன் எரிகோக்கும் கடந்து வருகிறான் இல்லை. தொடர்ந்து வாசத்தை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2:5. யோசுவா 6:2-5 2 வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே கொடுத்தேன். 5ஆம் வசனம். அவர்கள் அந்த கொம்பினாலே நெடுந்தோணி இடும்போது நீங்கள் எக்காலசத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவரத்தோடு ஆர்ப்பரிக்கிறவர்கள். அப்பொழுது பட்டணத்தை அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவர் தங்களுக்கு நேராக. இந்த கதை நமக்கு தெரியும். முதல்ல ஒரு வாக்கு தத்தம் வருகிறது. என்ன வாக்கு தத்தம்? எரிகோவையும் அதன் ராஜாக்களையும் யுத்த வீரரையும் உனக்கு கொடுத்தேன். இந்த வார்த்தை சொல்லும் போதே எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் ஆண்டவருக்கு அந்த மதில் சுவரெல்லாம் இடித்து போடுவதற்கு. இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஆண்டவரே அந்த ஜனங்களை வந்து கீழே தள்ளி தன் ஜனங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கூடாது. யோசிக்குண்டா, இது கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். ஆண்டவர் தான் வாக்கு தத்தம் கொடுக்குறாரு, ஏன் ஆண்டவர் அதை செயல்படுத்தலை? அங்கே வாக்கு தத்தத்துக்கு பதிலாக நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா, நீங்கள் போய் எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிற சில காரியங்களை நீங்களும் நானும் கடந்து வந்து அதை பற்றி அதை பெற்றுக்கொள்வதை கர்த்தர் விரும்புகிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற பலனையும் வழிகளையும் கர்த்தரை உருவாக்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அநேக உதாரணங்கள் எடுக்கலாம். அதில் முக்கிய உதாரணம், அவர்கள் எகிப்தை விட்டு கடந்து வந்த கடைசி வாதை ஒன்று இருக்குது. ரத்தத்தை நீங்கள் தான் தெளிக்க வேண்டும், அப்போ தான் உங்களுக்கு பாதுகாப்பு. எரிகோ சுற்றி நீங்கள் தான் வர வேண்டும், நீங்கள் தான் ஆர்ப்பரிக்க வேண்டும், அப்போ தான் சத்ரு விழுவான். நிறைய நீங்கள் காரியங்களை பார்க்கும்போது கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அதை சுதந்திரிக்கிற பொறுப்பை உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார். அப்போ சத்ருவுடைய ஒரு கோட்டையை தகர்க்க வேண்டும் என்பது கர்த்தர் வல்லமை வைத்திருக்கிறார் வாக்கு தத்தத்தில். அதை பிரயோஜனப்படுத்த நீ ஆயத்தமா? வல்லமை இருக்குதுங்க, கர்த்தருடைய வல்லமை எதற்கு இருக்கு? சத்ருவின் கிரியைகளை கோட்டைகளை தகர்க்க வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார், அவருடைய அபிஷேகத்தில் வைத்திருக்கிறார். அதை நீ பிரயோஜனப்படுத்த ஆயத்தமா? அதான் எலிசாவுக்கு வந்த கேள்வி. இன்னைக்கு நீங்களும் நானும் அபிஷேகத்தை நாடும் போது எப்படி பிரயோஜனப்படுத்த போகிறோம் என்பதை நீ உணர்வோடு அறிந்து செயல்படும் போது கர்த்தர் அதை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். எரிகோ என்பது சத்ருவின் கோட்டையை தகர்க்கிற ஒரு வல்லமை கர்த்தர் தருகிற ஒரு அபிஷேகத்துக்குள்ளாய் காணப்படுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:3-5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கலாய் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர் அல்ல. 2 கொரிந்தியர் 4:3-5. அதாவது ஒரு நிமிஷம். 1 கொரிந்தியர்
1 கொரிந்தியர் பாருங்கள், 1 கொரிந்தியர் 4 பாருங்கள், 4:3 பாருங்கள், 3ஆம் வசனம். சரி, நான் என்ன ரெஃபரன்ஸ் தப்பாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். 2 கொரிந்தியர் 4. கொரிந்தியர் 14. சரி, தப்பாக எடுத்துட்டேன்னா நான் வசனம் பார்த்து வாசிக்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றலாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலனுள்ளதாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம சொல்லுகிறது, இந்த போர் ஆயுதம் என்பது மாம்சத்திற்குரியதாக இராதபடி அது ஆவிக்குரிய ஒரு போராயுதமாக இருக்குது. அது ஆவிக்குரிய போராயுதம் சொல்லும் போது அபிஷேகத்தின் மூலமாய் சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்கிற ஒரு பலன். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது. ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தரதான் பின்னாடி, ஆனால் இது என்கிட்ட இப்போ ரெஃபரன்ஸ் தப்பாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இந்த மாம்சத்தின் போராயுதங்கள் எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றலாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த அரண்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்றால் எல்லா கிரியைகளையும் கட்டுகளையும் சத்ருவினால் வருகிற இடுக்கண்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆவிக்குரிய ஒரு பலன், அந்த அபிஷேகம் நமக்கு அவசியம். அதை சந்திக்கவே ஒரு பலன் வேணுங்க. அதான் சொன்னேனே, அபிஷேகம் பிரயோஜனப்படுத்துவதற்கு ஒரு தருணம் வேணும் என்றால் அந்த தருணம் ஈஸியான தருணமாக இருக்காது. அந்த சூழ்நிலை சரியான ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது, கடினமாக தான் இருக்கும். ஆனால் அங்கே தான் அபிஷேகம் நமக்கு உதவி செய்ய கடந்து வருகிறது. 3 ஸ்தலங்களை அவர் கடந்து வருகிறார். முதல்ல கில்கால், அடுத்தது பெத்தேல், இப்போ எரிகோ. இதில் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 4வது ஒரு இடத்துக்கு வராங்க. 4வது இடம் சொல்லி வரும்போது எங்கே பார்ப்போம், அதே அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு வைப்போம். 6வது வசனம், 2 ராஜாக்கள் 2:6. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு. பாருங்க, தொடர்ந்து ஒரே வார்த்தை தான், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். இதுவரைக்கும் பொடிநடையாய் பட்டணங்கள் நடந்து வந்தாங்க. ஆனால் இப்போ எலியா சொல்றார், நான் இப்போ ஆற்றை கடக்க போகிறேன். இது வரைக்கும் நீ எதாவது கடந்து வந்த, நிலத்தை தான் கடந்து வந்த, இவ்வளோ தூரம் வந்துட்டப்பா, இது வரைக்கும் போதும், இதுக்கு மேலே வேணாம், நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், ஆற்றை கடக்க போகிறேன், நீ என் கூட வராதன்றார். ஆனால் எலிசா அதே வார்த்தையை சொல்லுகிறார். வாசிப்பு அந்த வசனத்தை, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும். ஆமென். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிப்போம். இங்கேயும் வந்துட்டாங்க ஒரு 50 பேர். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு. இங்கே 50 பேர் இருக்கிறாங்க ஊருக்கு. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி இல்லை, 4 பேர் சொன்னால் பார்த்தா அதில் 50 பேர் வந்துட்டாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் 50 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் பேசியிருப்பாங்க பாருங்க, 150 பேர் பேசியிருக்காங்க இது வரைக்கும். அதே வார்த்தை தான் சொல்கிறாங்க. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, 50 பேரும் ஒரே வார்த்தை தான் பேசுகிறாங்க. தீர்க்கதரிசி புத்திரர் 50 பேர் தூரத்தில் பார்த்து நின்றார்கள், அவள் இருவரும் யோர்தான் கரையில் நின்றார்கள். இப்போ பேசுகிற கூட்டம் பார்க்குது. நல்லா கவனிங்க, உங்கள் அபிஷேகத்துடைய அந்த அந்த வல்லமை உங்களை நிரப்புகிற ஒரு வேலை கர்த்தரை கட்டளையிடுவார். நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் பேசின கூட்டம் இனி பார்க்கும். ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்புவதற்கான ஒரு வேலை வருகிற வேலையில் இதுவரை உங்களை சோர்வுக்குள்ளும் இதுவரை உங்களை துக்கத்துக்குள்ளும் பேசின வாய்கள் இனி உற்று நோக்கி பார்க்கும். அப்படி ஒரு பார்க்கிற வேலை வரும்போது கர்த்தரின் அபிஷேகம் உங்களை நோக்கி வரும். அதுதான் கர்த்தர் உங்களை விடாதபடி உங்களை பற்றி கொள்ள விரும்புகிறார். நீங்கள் சும்மா இருங்க, நான் விடுகிறதில்லை. அந்த விடாப்பிடியான அந்த ஈர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கர்த்தர் நம்ம எதிர்பார்த்து நிற்கிறார். யாரெல்லாம் உங்களை கீழே தள்ளினாங்களோ அவங்க முன்னாடி அந்த அபிஷேகத்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதற்கு ஒரு வேலை கர்த்தர் கட்டளை இடுவார். அதுதான் இங்கே நடக்க போகுது. இப்போ என்ன செய்கிறாங்க, பேசுகிற வாயெல்லாம் பார்க்குது, ஐயோ இங்கே போகிறாங்களே, என்ன செய்ய போகிறாங்களோ, என்ன நடக்க போதோன்னு பார்க்குறாங்க. அங்கே நடக்கிற காரியம் பார்க்கும்போது எலியா என்ன செய்கிறார், சால்வை அடிக்கிறார், யோர்தான் 2ஆய் பிளந்து. இப்போ இருவர் மட்டும்தான்
யோர்தானை கடந்து போகிறாங்க. அப்போ தான் அந்த வார்த்தையை கேட்கிறார் 9ஆம் வசனத்துக்கு நேராய், இதுவரை நீ கூட வராத, நீ வந்த இடம் வரைக்கும் போதுன்னு சொன்ன எலியா ஒரு வார்த்தை கேட்குற. என்ன கேட்குறாருன்னா, நான் எடுத்துக்கொள்ளுகிற வேலை வந்துருச்சுப்பா, இதுக்கு மேலே நீ என்னை டார்ச்சர் பண்ணாத, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறது போல அவன் கேட்குறாரு. எலிசா சொல்லிட்டாரு, எனக்கு ரெட்டிப்பாய் வேணும்னு சொல்லி. பாருங்க, எலியாவுக்கும் தெரிஞ்சிருக்கு நல்லாவே, இந்த மனுஷன் சும்மா என் பின்னாடி வரல, இந்த மனுஷனுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு, ஒரு வாஞ்சை இருக்கு, அவன் அதை தீர்க்கிறதுக்காக தான் என்னை இதுவரை பின்தொடர்ந்தான், இனியே நான் தாமதிக்க முடியாது தெரியுமா, ஆண்டவன் எடுக்க போகிறார் என்று சொல்லி அவன் அறிந்த வேலையில் அவன் கேட்கும்போது அரிதான ஒரு காரியத்தை கேட்ட. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அரிதான காரியத்தை கேட்டா, ஆனால் நீ எடுக்கப்படும் போது என்னை பார்ப்பு என்றால் நீ என்ன செய்ய, நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். இப்போ 4வது இடம் யோர்தான் எதை குறிக்கிறது என்பது ஒரு சில வார்த்தைகளால் பேசி அதற்கு பின்பாக அதோடைய காரியங்களை கடந்து செல்லுவோம். யோசுவாவின் இல்லை, ஒரு யோசுவா இல்லை, ஒரே செகண்ட். யோசுவா 3:15 வாசிப்போம். யோசுவா 3:15. யோர்தான் என்பது எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபெய்த், அதாவது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற இடம் தான் யோர்தான். இல்லை, விசுவாசம் என்பது எல்லாரும் சொல்லுவோம், நானும் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவோம், ஆனால் வெளிப்படுத்த வேண்டும், புட்டிங் இன்டு ஆக்ஷன். இல்லை, அதை செயல்முறைப்படுத்த வேண்டும். பாருங்க, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டது. நல்லா யோசிச்சு பாருங்க, அடிச்சு ஒரு ஆற்றுல கால் வச்சிங்கன்னா என்ன நடக்கும்? உங்களை தான் இழுத்துட்டு ஓடி போயிடும். கடல் போங்களேன், இப்போ சும்மா அந்த பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா அப்படியே வரும் தண்ணி, ஜாலியாக வருதுன்னு, ஆனால் கூட இழுத்துட்டு போயிடும் அது. அதே தான் வெள்ளம் சும்மா மழை நீர் வெள்ளம் இருக்குல்ல, சில நேரத்தை அடிச்சுட்டு வரும்போது எதெல்லாம் தூக்கிட்டு போகும் தெரியாது, நம்ம கால் விட்டு நம்மளே தூக்கிட்டு போயிடும். அப்படி தெரியும் உங்களுக்கு, அது நல்லா போட்டிருக்கு. கரை முழுவதும் கரை புரண்டு போக அடிச்சுட்டு போகிற தண்ணி வருது, காலை போய் வைப்பான்னு சொன்னா யாரை வைப்பீங்களா? அதுவும் சும்மா கிடையாது, ஃப்ரீயாலாம் கால் இப்படி எட்டி பார்க்கல, நீங்கள் பெரிய வெயிட் வேறு தூக்கிட்டு இருக்கிறாங்க ஆசாரியர்கள். அப்போது அவங்க காலை வைக்க வேண்டும் என்றால் முதல்ல ஒரு விசுவாசம் வேண்டும், அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ யோர்தான் என்பது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகத்தோடு கடந்து வரும் போது உங்களுக்கு எதிராக வெள்ளம் போல பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் வெள்ளம் போல காரியங்கள் எழும்போம், ஆனால் விசுவாசத்தில் நீ கடந்து வருவதற்கு ஆயத்தமா? அபிஷேகம் பெறும்போது வேணா அது எளிதாக பெற்றுலாம் நினைக்கலாங்க, ஆனால் அபிஷேகத்தை கடந்து செல்ல உபயோகப்படுத்துகிற பாதை எளிதாக இருக்காது. அதுதாங்க எலியா ஆரம்பத்தில் நீ இங்கேருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் எலிசாய் நான் இதெல்லாம் சந்திக்க ஆயத்தம் என்பதை போல கடந்து வருகிறார். வேதம் வசனம் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறது. வெள்ளத்திற்கு பார்க்கும்போது ஏசாயா 59:19 வாடிப்போம். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். நல்ல படிப்பு என்ன போட்டிருக்கு? வெள்ளம் போல் சத்துரு வரும்போது யார் இருப்பாங்க? கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. அதுதாங்க கடைசி அந்த அபிஷேகத்துடைய நிறைவில் உள்ள ஒரு முக்கிய அம்சம். மனிதரால் வந்த சோர்வை தாண்டி இனி பிசாசு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற ஒரு நிலை வந்துடும். அதை நீங்கள் மேற்கொள்வதற்கு தான் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் அந்த அபிஷேகம் உங்களுக்கு அவசியம். அதை நீங்கள் சந்திக்க தான் எலிசா இவ்வளோ பாடுபட்டு வருகிறார். இந்த அதிகாரத்தை வீட்டில் பாருங்கள். அந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறது காட்டியும் அங்கே அக்கடிமயமான ஒரு ரதத்தில் என்ன வருவாங்க? தூதல் எலியாவை எடுத்துகிட்டு போவாங்க. அவனுடைய சால்வை மீண்டும் 2வது முறை, முதல் முறை அங்கே எலிசா அவர் மேலே சால்வை போட்டு தான் அவர் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்வார். 2வது முறையும் அவர் சால்வை விழும். அந்த சால்வை விழும்போது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், அது எலியா 2ஆக கிழித்தார் என்று சொல்லி போட்டிருக்கோம். அந்த வசனத்தை வாசிப்போம். 12ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12. படிங்க சிஸ்டர். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் இஸ்ரவேலின் ரதமும் குதிரை வீரமாக இருந்தவர் என்று புலம்பினான். அவன் அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். அந்த டயத்தில் அவனுக்கு 2 மனையான அபிஷேகம் அவனுக்குள்ள எப்பயோ இறங்கிடுச்சு. ரதமும் குதிரை வீரமாக இருந்த எலியா, அந்த அபிஷேகத்தை இவர் பெற்றுக்கொண்டார், ரெட்டிப்பான. ஆனால் அதில் ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். எலியா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு கவனத்தோடு எலிசா நின்றார். என்ன தெரியுமா? நான் எடுத்துக்கொள்ளுகிறதை உன் கண்கள் காண வேண்டும். இல்லை,
அதே போல் இன்று தேவன் நமக்கு ஒரு அபிஷேகம் ஏன் கொடுக்குறார் தெரியுமா? அவர் திரும்பி வருகிறதை நம்ம கண்களும் காண வேண்டும். இயேசு இந்த உலகத்துக்கு திரும்பி வரும்போது அபிஷேகம் பெற்ற நாம் அவருடைய கண்கள் காணும்படியாக கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 11வது வசனம். கலிலேயாக மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அவர் வரும்போது நம்முடைய கண்கள் அவரை காண வேண்டும். ஆகத்தை நோக்கி இருக்கணும். இதனால் அபிஷேகத்தை நாம் பெறுகிற வேளையில் நான் 4 காரியங்களை கடந்து வர வேண்டும் சொன்னேன். கடைசி தெரியுமா, அந்த அபிஷேகம் ஒரு விசுவாசிய தனித்துவம் உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா, ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு அந்த அபிஷேகம் மிக அவசியம். ஏன்னா அந்த அபிஷேகம் ஆவியானவர் வழி நடத்தல் இல்லாதபடி தேவனுடைய வருகைக்கு நாம் ஒருவருமே ஆயத்தப்பட முடியாது. ஏன்னா நம்ம ஈஸியாக அந்த உலகத்தில் சோர்வுக்குள் தள்ளப்படுவோம், சூழ்நிலைகள் மெத்தமும் விழுந்து கிடப்போம். ஆனால் அபிஷேகம் நம்முடைய நோக்கங்களை எங்கே தெரியுமா வைக்கும்? வானத்தில் இருக்கிற இயேசுவை நோக்கி வைக்கும். ஏன்னா நோக்கம் எங்கே இருக்கிறதோ அந்த நோக்கத்துக்கு சரியான அந்த அபிஷேகம் நமக்கு உதவி செய்யும். அந்த அபிஷேகத்தின் உணர்வு, அந்த அபிஷேகத்துடைய நோக்கத்தை நம்ம உணராத பட்சத்தில் தான் நாம் என்ன செய்ய மாட்டோம், அந்த அபிஷேகத்துக்குள்ள கடந்தே வர மாட்டோம். கடைசி வசனம் மார்க்கு 13:35-36. மார்க்கு 13:35-36. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடி விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். தூங்குகிறதுனா என்ன தெரியுமா? அந்த உணர்வற்று அபிஷேகத்தை பற்றியான ஒரு நிலையே அறியாமல் இருக்கக்கூடாது. அதன் நோக்கத்தை அறிய வேண்டும், அதை வாஞ்சிக்க வேண்டும், அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். மணவாளன் இயேசு வரும்போது அவரை சந்திக்க அதை நம்ம ஆயத்தப்படுத்தும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படியான ஒரு இரட்டிப்பான நன்மையினால் அபிஷேகத்தில் நிரப்புவாராக. ஒவ்வொருவரும் இந்த வாஞ்சைக்குள் கடந்து வரும்போது அதன் மேன்மேலை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த அபிஷேகம் நம்ம நடத்தட்டும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக.